மருத்துவத்துறையில் காலியாக உள்ள 3645 இடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகளை வரும் டிசம்பருக்குள் நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவத்துறையில் 21 பிரிவுகளில் 3645 பணியிடங்கள் காலியாக உள்ளன. அதை நிரப்பும்படி அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இதுகுறித்து தமிழக சட்டசபையில் பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், பொது மருத்துவத்தில் காலியாக உள்ள 2553 பணியிடங்கள், சித்த மருத்துவத்தில் காலியாக உள்ள 26 உதவி மருத்துவ அலுவலர் பணியிடங்கள், மருந்தாளுநர் வேலைக்கு காலியாக உள்ள 425 பணியிடங்கள், கிராம சுகாதார செவிலியர் மற்றும் தாய்மை துணை செவிலியர் வேலைகளுக்கு காலியாக உள்ள 367 பணியிடங்கள், கண் மருத்துவர் பிரிவில் காலியாக உள்ள 100 உதவியாளர் பணியிடங்கள், சித்த மருத்துவத்தில் காலியாக உள்ள 49 பணியிடங்கள் உள்ளிட்ட 21 பிரிவுகளில் காலியாக உள்ள 3645 இடங்களை நிரப்புவதற்கான தேர்வுகளை வரும் டிசம்பருக்குள் நடத்தி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து தேர்வுகளிலும் கட்டாய தமிழ்மொழி தகுதித்தாள் இடம்பெறும் தேர்வுகளை நெறிப்படுத்த வலுவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒளிவுமறைவற்ற வகையில் தேர்வுகளை நடத்தி முடிக்க மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் நடவடிக்கை எடுத்து வருகிறது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார்.